ஓகே ஓகே வெரி குட். சரியான. ஸோ இந்த சுருக்குச்சாவிகள், குறுக்குச்சாவி இது வந்துக்கிட்டு என்னத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தது. அதாவது என்ன, ஒரு விஷயத்தை வந்துக்கிட்டு குயிக்கா வந்துட்டு நம்ம என்ன செய்யறதுக்காக பயன்படுத்தப்படும். இப்ப இதுல பாருங்க, கண்ட்ரோல் பிளஸ் என்னன்னா கண்ட்ரோலோட எண் அடிக்க சொல்லியிருக்கு. என்ன அடிச்சா என்ன நடக்கும்? புதிய ஆவணம் ஒன்றை கொள்வதற்கு. சரியா? நியூங்கிறது ஞாபகம் வச்சீங்கன்னா சரி. நியூ என்ன என்ன புதுசு. நியூட ஃபர்ஸ்ட் லெட்டர் என். இப்போ கண்ட்ரோலோட என். சரியா? கண்ட்ரோலோட எஸ். உங்களுக்கு அழகாவே விளங்கும். என்ன சேவ்ங்கிறது? என்ன சேமிக்கிறது, ஆவணத்தை சேமிப்பதற்கு. கண்ட்ரோலோட சேவ்ங்க காலம் என்ன? சேவ்ல இருக்கிற எஸ். சரியா? அதே மாதிரி கண்ட்ரோலோட ஓ, ஓப்பன் பண்ற, திறக்குறது. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன, கண்ட்ரோலோட ஓப்பன்ல வர ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ. அதே மாதிரி வந்துக்கிட்டு கண்ட்ரோலோட ஏ, ஆவணத்தில் உள்ள அனைத்தையும் தெரிவு செய்வதற்கு. அனைத்தையும் என்ன? ஓல். சரியான? ஓல் எங்க காலம் என்ன? எல்லாத்தையும் சொல்லி அர்த்தம். அப்ப ஓலுக்கு வர இது வந்துட்டு கண்ட்ரோலோட ஏ எங்க காலம் என்ன? ஓல்ல வர ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. அப்ப கண்ட்ரோலோட ஏ. சரியான? அதே மாதிரி கண்ட்ரோலோட சி, உங்களுக்கு அழகா தெரியும். என்ன கண்ட்ரோலோட சிங்கிறது வந்துக்கிட்டு கொப்பி. கொப்பியில வந்துட்டு வேற என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர்ங்கிறது வரும். இப்ப இங்க பாருங்க, எழுத்து ஆவணங்களை பிரதி செய்வது. எழுத்தை நீங்க கொப்பி பண்ணலாம், இல்லாட்டி ஆவணத்தையும் வந்து நீங்க என்ன செய்யலாம், காப்பி பண்ணலாம். அதே மாதிரி கண்ட்ரோலோட எக்ஸ். எக்ஸ்ங்க காலம் என்ன? கட் பண்ணி எடுக்குது. கட் பண்றங்க காலம் என்ன? உங்களுக்கு அழகா தெரியும். நான் கத்திரிக்கோள் மாதிரின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். சரி. கண்ட்ரோலோட எக்ஸ்ங்கிறது கட் பண்ணி எடுக்கிறது. ஆவணத்தையும் எடுக்கலாம், டெக்ஸ்டையும் எடுக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோலோட வி எங்க காலம் என்ன? இது மட்டும்தான் கொஞ்சம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டி வரும். கண்ட்ரோலோட விங்கிறது வந்து பேஸ்ட் பண்றது. அதாவது என்ன, ஒரு இடத்துல காப்பி பண்ணதோ இல்ல கட் பண்ண விஷயத்தையோ வந்துக்கிட்டு இன்னொரு இடத்துல நீங்க கொண்டு போய் வைக்க போறீங்க, பேஸ்ட் பண்றேன் சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு என்ன செய்வீங்க, கண்ட்ரோலோட விங்கிறத வந்து நீங்க கொடுப்பீங்க. சரியானு? அடுத்தது கண்ட்ரோலோட எச், சொற்களை பிரதியீடு செய்வதற்கு. சரிங்க. வேற என்னத்தை சொல்ல வர ரெண்டு பாருங்க. இதுல வந்துட்டு கண்ட்ரோலோட எச். இது வந்துட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். சரியா? இப்ப ஒரு இடத்துல வந்துக்கிட்டு நீங்க வந்துட்டு என்ன, இப்ப இதுல வந்துட்டு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்துட்டு என்ன செய்யுது, இப்ப எப்படி சொல்றேன், ஒரு ஆள்கிட்ட பேரை டைப் பண்ணிக்கிங்க, ஒரு ஒரு நார்மலான லெட்டர் ஒன்று டைப் பண்ணிக்கிங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கம்பெனி நேமை வந்துட்டு டைப் பண்ணிக்கிங்க. இப்போ உதாரணத்துக்கு அப்பிள்ங்கிறதுல வந்துட்டு என்ன APPLEங்கிறதுக்கு வந்து போடுறதுக்கு பதிலாக நீங்க என்ன செஞ்சுருக்கீங்க, உதாரணத்துக்கு டைப் பண்ணி காட்டுனேன், APPLE அப்பிள் என்று சொல்லி டபுள் போட்டு என்ன செஞ்சுக்கீங்க, சில இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படின்னு சில காலம் இந்த அப்பிள் என்று சொல்லி இப்படி இந்த ஸ்பெல்லிங்ல போட்ட எல்லாத்தையும் வந்துக்கிட்டு ஒரிஜினல் ஆப்பிள், சரியான ஆப்பிள்ங்கிற இந்த இதுக்கு மாத்திரம் சரி. என்ன என்ன, ஒரு ஆப்பிள் போட்டிருந்த ஒரு இடத்த மட்டும் ஆப்பிள் போட்டிருந்தா டைரெக்டா கண்டுபிடிச்சு செஞ்சிடலாம். அதில் சேஞ்சஸ் செஞ்சிடலாம். ஆனா இதுல ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு 10 இடம் இல்லாட்டி 20 இடத்துல வந்துட்டு இப்படி ஆப்பிள்ங்கிறதுக்கு இந்த ஸ்பெல்லிங் கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதை என்ன செய்யலாம், ஒரே கிளிக்ல மாத்திர விஷயம் தான் இது. இதுல அர்த்தம் என்னடா, ஃபைன் பட்டங்க காலம் வந்துட்டு எங்க இந்த ஆப்பிள் போட்ட ஆப்பிள் இருக்குதோ அங்க எல்லா இடத்தையும் ரீப்ளேஸ் வித் என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணுங்க, ரீப்ளேஸ்னா மாத்துங்க, APPLE வர உண்மையான ஆப்பிள்ங்கிறத மாத்துங்கிறத கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஓல கொடுத்தீங்கன்னா ஒரு கிளிக்ல என்ன செய்யணும், எல்லாம் வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். நார்மலா ரீப்ளேஸ்ங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா எங்க எங்க இருக்கோ அதெல்லாம் காட்டி 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 அதை ரீப்ளேஸ் பண்ணும். ஃபைனுங்கிறதால அவர் எங்க இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ஃபாத்திமாங்கிறது எங்க இருக்கேன்னு பார்ப்போமே. ஃபாத்திமாங்கிறது எங்க இருக்கு, ஃபைன். இங்க பாருங்க ரெண்டு இடத்த காட்டுது. இங்க பாருங்க ஹைலைட் பண்ணி காட்டுது, ரெண்டு இடம் இருக்கு, அதுக்கு மேல இல்லையா அவர் காட்டுறாரு. அப்ப ஃபைன். இப்ப வந்துட்டு ரெண்டு இடத்த ஃபாத்திமான்றீங்க. இங்க பாருங்க ஹைலைட் பண்ணி காட்டு, இங்கேயும் இங்கேயும். இப்ப நான் என்ன செய்யறேன், ஃபாத்திமான்றத வந்துக்கிட்டு அப்பிள் என்று சொல்லி மாத்துங்க சொல்லி கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஓல கொடுத்தா இங்க பாருங்க ஓல் டன் சொல்லிட்டு வந்துட்டு. இப்ப இங்க பாருங்க அப்பிள், இங்கேயும் அப்பிள் மாறிட்டு பாத்தீங்களா. இப்ப நம்ம என்ன செய்யணும், திருப்பி மாத்துவோம். ஆப்பிள் இருக்கிற இடத்த பாத்தியமான்னு மாத்தும். சரி. இப்ப எங்க எல்லாம் ஆப்பிள் இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொன்றா மாத்தும். இப்ப ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ், ஃபர்ஸ்ட்டுக்கு மாறிட்டு பாத்தீங்களா, பாத்தியமா அடுத்த காட்டு, அடுத்த ரீப்ளேஸ்,
அதுக்கு மேல என்ன இல்லையாங்கிறது சொல்லு. சரியா? இப்ப நம்ம வந்துட்டு என்ன எல்லா இது ரெண்டையும் மாத்தாச்சு. விளையாட்டு தானே இது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ இந்த விஷயத்துக்கு தானே என்ன ஹெச் வந்துக்கிட்டு பயன்படுத்துகிறோம். கொண்டோட ஹெச் வந்துட்டு அதே மாதிரி கொண்டோட ஹோம் பட்டன் உங்களோட கீபோர்டில் வந்துட்டு இருக்கும். எரோ பட்டனுக்கு மேலே இருக்கும். சரியான இது வந்துட்டு என்ன செய்ய முடிச்சிருக்குன்னா ஓகே நார்மலாக வந்துக்கிட்டு ஹோம் கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இங்கே மவுஸ் பாயிண்ட் இங்கே இருக்கு எனக்கு. நார்மலாக ஹோம் பட்டனை கொடுத்தீங்கன்னா அந்த லைன்ற ஃபெஸ்ட்டுக்கு மாறும். இப்போ பாருங்க அழகா கொஞ்சம் விலகி கொடுங்க. இந்த ஷார்ட்கட் அர்த்தத்தை பாருங்க. சரியா? இப்போ நான் என்ன செய்யறேன், நீங்க கேர்சரையும் பாருங்க, இங்கேயும் பாருங்க. இங்க நடுவுல இருக்கு. இந்த கேர்சர் வந்துட்டு என்ன செய்யுது, நடுவுல இருக்கு. இங்க இது ஸ்பாட்லைட் இங்க பாருங்க. இது வந்துட்டு என்ன செய்யுது, நடுவுல இருக்குது. நான் என்ன செய்யறேன், இப்ப இங்க வந்துட்டு நார்மலா கேர்சரை வந்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஹோமை கொடுத்தனும்டா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு. அப்ப ஹோம்ண்டா என்ன, ஃபெஸ்ட்டுக்கு வாங்கங்கிறது நான் அர்த்தம். இதே இது கொண்ட்ரோலோட ஹெச் அடிச்சிங்கண்டா, சரி கொண்ட்ரோலோட ஹெச் இல்லை, கொண்ட்ரோலோட ஹோம் அடிச்சிங்கண்டா இங்க பாருங்க ஆக மேலுக்கு என்வலப் இங்க பாருங்க, இங்க வந்து மேலு பீச் பாத்தீங்களா, ஆக ஃபெஸ்ட் டாக்குமெண்ட்ல ஃபெஸ்ட் அதுக்கு வந்துட்டு வருமே. சரியா? இது வந்துட்டு ஈஸியா இருக்கு. இப்போ ஒரு புக்குக்கு தான் புக்லயும் வந்துக்கிட்டு இப்போ என்ன ஹோம் அடிச்சிங்கன்னு சரிச்சுன்னா ஃபெஸ்ட்டுக்கு வரும். அது மாதிரி தான் அது. சரியா? அதே மாதிரி தான் எண்டுங்கிறது. எண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கொண்ட்ரோட எண்ட் அடிக்க காலம் நார்மலாக எண்ட் அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கு எண்ட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இதே இது இங்கே மேலுக்கு இருக்கா பார்த்தீங்க, மேலே இருக்கு கொண்ட்ரோலோட எண்ட் அடிக்கும். இங்கே பாருங்க கடைசிக்கு வந்துட்டு இன்னும் கீழே வாரத்துக்கு கீழே ஒன்றும் இல்லை. சரியா? கீழே ஒன்றும் இல்லை. நான் இதை பாருங்க. இங்கே பாருங்க ஓவரா சவுண்ட் அடிக்குது. சரி இப்போ வந்துட்டு என்ன ஹோம்ல வச்சிருக்கேன். இப்போ கொண்டோலோட எண்ட் அடிக்கேன். இங்க பாருங்க கர்சர் வந்துட்டு இந்த கடைசிக்கு வந்துட்டு பாத்தீங்களா. ஸோ இப்படிதான் இப்போ கொண்டோட ஹோம் அடிச்சேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்களா. இப்படித்தான் வந்துட்டு இந்த ஷார்ட் கட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஈஸியா வந்துட்டு என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு போய்க்கொள்ளலாம். சரியா? ஸோ அந்த இதுக்கு தான் இந்த விஷயம். சரியா? ஸோ இண்டையோட வந்துட்டு இந்த யூனிட்டை வந்துட்டு முடிப்போம். சரியானே? எல்லாரும் வந்துட்டு இந்த ஹெடிங்கை போடுங்க. சரி இவ்வளோ எழுதுங்க.
சரி, எழுதிட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஹலோ. சரி, எழுதிட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஓ சார். சரி, ஓ. அதுக்கு கீழே இன்ன இருக்கிற அட்டவணையை ஸ்கிரீன்ஷாட் அடிங்க போன்ல. ஃபுல் ஸ்கிரீன்ஷாட், இந்த அட்டவணையை ஃபுல்லாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்ன செய்யுங்க, கிளாஸ்ல இருந்து லீவ் ஆயிட்டு இந்த இதுல இருக்கிற எல்லாத்தையும் எழுதிடுங்க. சரியா? ஓகே, ஸ்கிரீன்ஷாட் அடிச்சிட்டீங்களா? ஓ சார். சரி, ஓகே. ஸோ இதில் இருக்கிற விஷயங்கள் எழுதிடுங்க. இன்ஷா அல்லா அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம எக்ஸல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியானே? ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். சரி, ஓகே. ஸோ இந்த மெயில் மேட்ச்ங்கிற விஷயம் கட்டாயம் எக்ஸாமுக்கு வரக்கூடியது. கிளியராக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ வந்து நான் 2 வீடியோவும் கூகுளில் சாரி யூடியூப்ல வந்து கட்டாயம் போடுவேன். ஸோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? சரி, இன்ஷா அல்லா நான் அடுத்த கிளாஸை சந்திப்போம். ஸ்டார்ட். ஜஸாக்கல்.